இந்த கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழைதால ஓட்டு நமக்கு வராது. அதுக்கு ஏன் நம்ம காசை கொடுத்துக்கிட்டு இருக்கணும் தேவையில்லாமல்? அப்போ அந்த திட்டத்தை வந்து எடுக்கணும் அப்படின்றது அவங்களோட முதல் எண்ணம். மகாத்மா காந்தியை 2வது முறை கொலை செய்கிறாங்க. முதல்ல கொலை செஞ்சு இந்த பயலுகதை இந்த RSS கும்பல் இல்ல உங்களை ஒழிக்காம நான் விட மாட்டேன், நான் அடிச்சு விட்டுன்னு பேசியிருக்காரு சீமானவர். சரி வாப்பா பார்த்துக்குருவோம். சீமா இல்லைங்க, விஜய் இல்லைங்க, எந்த நாய் வந்தாலும் அடிச்சு விரட்டுவோம். நம்ம மோகன் பகவத் இருக்காப்புல என்ன பேசியிருக்கிறாரு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்ம மதிக்க தேவையில்ல, இந்தியா இந்து ராஷ்டிரம் தான். அவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது நீ சாதாரணமாக எடுக்காதீங்க, மோகன் பகவத்தில் தூக்கி உள்ள போடணுமுங்க. பேசுறாப்புல சீமான் தைரியம் இருந்தா நான் சவால் விடுறேன், எங்க மோகன் பகவத் பேசுன தப்பு தானே, எங்க நீ பேச சொல்லு, நான் விஜய்க்கு சவால் விடுறேங்க, நீ பெரிய ஆளுன்றீல, நான் பெரிய லார்டு லபகதாசன்ற மாதிரி நீ வந்து இருக்கிறீல, பேசு, யார வாயை திறந்து. இந்த திருப்பரங்குன்றம்ன்ற மேட்ரு திடீரென்று உருவாக்கப்பட்டதல்ல. இது அவங்களுடைய பஞ்சாப் தாட்ஸ் அப்படின்ற புத்தகத்தை டாக்டர் ஹெட்கவர் கோல்வால்கர் சேர்ந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய வேத புத்தகம். அந்த வேத புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம், இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு விசிகாவிலிருந்து இளம் சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் திரு சங்க தமிழன் நிகழ்வில் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்றைக்கு நடந்த ஆர்ப்பாட்டம் மேடையில் அண்ணன் திருமாவர்கள் இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பில் மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை நீக்கி அது இன்னும் ஷார்ட் ஃபார்மா ராம்ஜி அப்படின்றாங்க. இதற்கு பின்னால் இருப்பது கடந்த கால RSSக்கும் அண்ணல் காந்திக்கும் மீதான ஒரு கோபம் அப்படின்னு RSS வரலாறு எல்லாம் எடுத்து பேசுகிறாரு. கூடுதலாக 2026 தேர்தலே ரொம்ப கடினமான தேர்தல்ன்றாரு, ஆபத்தான தேர்தல்ன்றாரு, எச்சரிக்கிறாரு. என்ன சார் நடந்துட்டு இருக்கு? எதனால காந்தியுடைய பேரை நீக்கினார்கள்? எதனால நிதி பங்கீட்டு 60-40 என்று மாற்றினார்கள்? எதனால 100 நாட்களை 125 நாட்களாக மாற்றினார்கள்? வருகிற தேர்தல் எப்படி இருக்க போகுது? இந்த 4 விடயங்களுக்கு உங்க பதில். அதாவது காங்கிரஸ்ல நமக்கு சில முரண்கள்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் காந்தி மேலே முரண்பாடு. நான் வரேன், கருத்துக்கு வரேன். ஆனால் அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சிறப்பான திட்டம் சில இதை நம்ம எடுத்தோம்னா, ஒரு 2 திட்டம் வந்து உலக லெவலில் ரொம்ப பெருமைக்குரிய திட்டங்கள். சரி. ஒரு திட்டம் வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம், இன்னொரு திட்டம் வந்து அந்த இதை கேட்குறோம் பார்த்தீங்களா, நம்ம அதென்னா RTIயா, அது பேர் என்ன சொல்லுவாங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம். தகவல் அறியும் உரிமை சட்டம். இது 2 வந்து ஒரு ஏழைதாளைகள் எதை வேணுமாலும் அரசாங்கத்தில் கேட்கலாம், அதே நேரத்தில் நமக்கு வந்து வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு மாபெரும் திட்டம். அந்த திட்டத்தில் பல மக்கள், ஏழை மக்கள், வறுமையில் தற்கொலை பண்றவன், வேலை இல்லை அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்றவன், விவசாய கூலிகள் நம்ம பேசுறோம், ஒடுக்கப்பட்ட மக்களை தான் பேசுறோம். அவளை கஷ்டப்படுறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு செயல் திட்டமா அமைஞ்சு இன்னைக்கு கிராமங்களில் வந்து மக்கள் மகிழ்ச்சியா வாழ்றாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை வந்து இவங்க ஏன் கை வைக்கிறாங்கன்னா, இந்த கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழைதால ஓட்டு நமக்கு வராது. சரி, சரியா? அதுக்கு ஏன் நம்ம காசை கொடுத்துக்கிட்டு இருக்கணும் தேவையில்லாமல்? அப்போ அந்த திட்டத்தை வந்து எடுக்கணும் அப்படின்றது அவங்களோட முதல் எண்ணம். அப்போ திட்டத்தை வந்து நேரடியாக நம்ம போய் எடுக்க முடியாது. அப்போ அதில் ஒரு வேலையை வைப்போம். எப்படி வேலையை வைப்போம்? நம்ம 60 விழுக்காடு நாங்கள் கொடுப்போம், 40 விழுக்காடு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே இப்போயே காலாவதியாகி போச்சு. கரெக்டா? ஒன்றும் பட்ஜெட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் வெளியே மாநில அரசாங்கத்தை எதிர்பார்த்து உட்காந்துருக்குறாங்க. எல்லாமே கொடுங்கன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் GST வேற போட்டு அதையும் ஒழுங்காக கொடுக்கறது இல்லை. கல்வித்துறையிலையும் வந்து நீங்கள் கல்வியில் வந்து நீ ஹிந்தியை சேர்த்தாதாண்டா காசை கொடுப்போம், இல்லை பெரிய இதை பண்ணாதானே உங்களுக்கு இதை கொடுப்போம்னா பல சிக்கலை உருவாக்குறாங்க. இதெல்லாம் மீறி இருக்கும் பொழுது இவர்கள் இதை கொண்டாந்து இறக்குறாங்க. ஒன்று முதல் வேஷம், அதாவது உழைக்கும் மக்கள் வயிற்றில் அடிக்கிறாங்க. இல்லை, மற்ற மாநிலங்கள் இருக்காங்க, தமிழ்நாடுல நீங்க போராட்டத்தில் இறங்கி போராடிட்டு இருக்கு. தமிழ்நாடு தானே என்னைக்குமே எதுக்குமே ஒரு முன் உதாரணமாக இருக்குது. அதனால் போராடி கொண்டு இருக்கிறோம். எங்கள் தலைவரோட இன்னைக்கு தான் சென்னையில் பேசி முடிச்சிருக்கிறாரு. ஒன்று அந்த காந்தி பேர் மாற்றம். இன்னொரு மேட்ரு, அடுத்த மேட்ரு 1 by 1 வரேன். அடுத்த மேட்ரு வந்து மகாத்மா காந்தியை 2வது முறை கொலை செய்கிறாங்க. முதல்ல கொலை செஞ்சு இந்த பயலுகதை இந்த RSS கும்பல். RSSக்கும் கோட்சேவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இருக்காரு. கடந்த காலங்களில் கபூர் தீர்மானம், கபூர் கமிஷன் என்ன சொல்லுச்சுன்னு இப்போ அப்படியே எடுத்து போடுங்க. சங்கத்தமிழ் சொல்கிறேன், அப்படியே அடி. நீங்களும் RSS கார மாதிரியே பேசுறீங்களே, இன்னும் சட்டம் மட்டும் கபூர் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, அத்வானி வந்து சொல்லுவார், நல்லா சொல்லுவார். அவங்க வந்து திட்டமிட்டு மகாத்மா காந்தியை கொலை செய்வதற்கு அந்த கொலையாளியை அனுப்புறாங்க. அவனும் ஒரு பிராமணன். நல்லா கேட்டுக்கிறேன்.
பிராமணனுங்க, பிராமணிய கோட்பாடு உள்வாங்கினவன். அவன் அப்படியே கையில் வந்து எழுதுறேன், முஸ்லீம் பேரை எழுதிடுறேன் தெரியுமில்ல, பச்சை குத்துற முஸ்லீம் குத்த மாட்டேன், குத்திட்டு பிளான் பண்ணி வர்றாங்க. அவங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து இதெல்லாம் செய்ய போகிறோம்னு தெரிஞ்சதுமே சவார்கர்கிட்ட போய் பேசிட்டு எல்லாம் ரெக்கார்டு இருக்குது. இவங்க அதிலேருந்து வெளியேறிடுறாங்க. அண்ணனும் தம்பியுமே வெளியேறாங்க, திட்டமிட்டு வெளியேறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் உறுப்பினரே இல்லை. உறுப்பினர் இருந்தால் தானே உனக்கு எவன்டா இருந்தா என்னன்னு சொல்ல முடியும். அப்போ இதை வந்து அந்த காலத்தில் வந்து எங்கள் தலைவர், அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் ரொம்ப வலியுறுத்ததுக்கு ஒரு கமிஷன் போடுங்க அப்படின்னு போடுங்க. அந்த காலகட்டத்தில் நேரு வந்து கமிஷன் போடுறாரு, கபூர் கமிஷன், எப்படி பேர சொன்னேன் கரெக்டாக. அந்த கமிஷன் வந்து கிளீனாக என்ன சொல்லுதுன்னா, போலீஸ் வந்து இதில் ஒழுங்கான துப்புரவு, அதாவது நுண்ணறிவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலை சொல்லுதுங்க. ஓ சரி. அதற்கான ஆதாரங்களை பூரா அழித்து விட்டார்கள். அது நடந்த கொலைக்கான ஆதாரங்களை அழித்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கொலை நடந்து முடிஞ்சதுமே அவங்க வந்து முஸ்லீம் கொண்டான்னு பரப்புனது யார்? இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல். மறக்க சொல்லுமா? மறக்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் முட்டாய் கொடுத்து கொண்டாடினார்கள். டாக்டர் ஹெட்கவர், டாக்டர் ஹோல்வாட்கர். இல்ல மன்னிக்கணும் சார், குறுக்கிடுக்கு மன்னிக்கணும், இஸ்லாமியர்கள் தான் கொண்டார்கள்னு அவங்க அப்படி ஒரு நடவடிக்கை செய்தார்கள். என்ன நோக்கம் அது? அவர் இஸ்லாமியர்களே அதை கொண்டாடினு வெளியிலேயே பரப்பிட்டாங்க. என்ன நோக்கத்துக்காக? கோல்வால்கர் தான் அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்து பரப்புறாரு. ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஆகுது நல்லா கேட்டுங்க, முக்கியமான ஒரு செய்தி. அந்த நேரத்தில் கவர்மெண்ட் கரெக்டாக சொல்லிடுது, இல்லைங்க அவன் வந்து பிராமணன், அவன் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய முன்னாள் ஆளு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் தடை பண்றாங்க. என்ன நோக்கத்துக்காக அப்படி பரப்புனாங்க? ஒரு பெரிய கலவரம் உருவாக்குறாங்க. அதாவது இஸ்லாமியர்களுக்கு இன்னைக்கு எப்படி பண்றாங்க? பாபர் மசூதி எப்படி பண்றாங்க? இதெல்லாம் ஃபார்முலாங்க. அவங்க ஃபார்முலாங்க. முஸ்லீமுக்கு எதிர்ப்பாக கலவரத்தை உருவாக்க வேண்டிய, ஏன்னா சிறுபான்மை மக்கள். அப்போ அதுக்காக திட்டமிட்டு தான் பேரை சொல்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சி இப்போ எல்லா நியூஸ்லாம் வந்துருச்சு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மகாத்மா காந்தியை வந்து பேரை காலி பண்ணணும். நம்ம வந்து இப்போ ராமரை கொண்டாடணும் தான், அதுக்கு பேர் ராம்ஜி. ஆமாம், ராம்ஜி. கேட்டா அவருக்கே அவருக்கே ராம் தானே பிடிக்கும், ஹே ராம் தானே சொல்றாரு. அவர் சாகும்போதே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி தான் செத்தாரு. சுட்டதுமே அவன் சுட்டவனை வந்து அவர் இவனையை மன்னிப்புன்னு ஏசுநாதர் மாதிரி சொல்லிவிட்டு அவர் முடிச்சுட்டார், கதையை முடிச்சுக்கிட்டாருன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீ வந்து அவர் திட்டமிட்டு கொலை செய்தது ஒரு முறை, அதில் நீ தப்பிச்சிட்டான். இருந்து எந்த குற்றவாளியும் வந்து இவங்க இது பண்ணாமல் அவனை கோட் பண்ணி தூக்கி போட்டாங்க. ஆர்எஸ்எஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க தீர்ப்பு வழங்கி கதையை முடிச்சுட்டாங்க வச்சுங்களேன். ஆனால் இன்று மீண்டும் ஒரு முறை இந்த சிஸ்டம் வந்து மக்கள்கிட்ட போகுது, மகாத்மா காந்தின்ற பேரில் போகுது. அப்போ அதை மாற்றணும் மட்டுமல்லாமல் இதை 125 நாளை மாற்றிக்கிறோம். அப்போ வந்து 25 அதிகமான நாளாக மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க நினச்சிட்டு, அப்போ நீ காசை கொடு, பணத்தை கொடு, 100% நீ கொடுப்பா. அப்போ 60க்கு 40 என்று நீ உருவாக்குகிறாய் என்றாலே இதை முடக்குவதற்கான வேலை தான். அதே எங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், 100 நாள் வேலை இனி உனக்கு இல்லை, 100 நாள் வேலை இனி உனக்கு இல்லை அப்படின்ற முழக்கத்தோட இன்னைக்கு தமிழ்நாடு பூரா போராடுவது யாரு? விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் கம்யூனிஸ்ட் கூட்டணி, அந்த எல்லா கூட்டணியும் எல்லா இடத்துலையும் போராடி கொண்டிருக்கிறோம். ஏன்னா மக்களுக்கு நாங்கள் தானே போராடுறோம். அவங்க வந்து இதில் போராட மாட்டாங்க. இப்போ இந்த காயத்ரி போய் கேட்டதுக்கு முன்னாடி கேள்வி, என் காயத்ரி வாயை திறந்து பின்னாடி வேலை பார்க்குற அந்த பெண்களை நிற்கிறாங்களே, 100 நாள் வேலைக்கு போகிறவர்களை சொல்கிறீங்களா? அந்த அம்மா தான் சொல்கிறேன், பேரை மாற்றி சொல்லிட்டீங்க. காயத்ரி சொன்னால் கஸ்தூரி அம்மையார் அவர்களே உங்கள் பின்னாடி வந்து நின்றாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்க்குற ஆட்கள் தான் பாவம். அவங்க வாயை திறந்து பேசினீங்களா? அதை பேச மாட்டீங்க. மக்களுக்கான பிரச்சனையும் நீங்க பேசவே மாட்டாங்க. மக்களுக்கு எதிர்ப்பாக தான் பேசுவாங்க. ஆனால் ஒருவேளை அவங்க இதை கேட்டால் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, அவங்க மேடையில பேசிட்டா 100 நாள் வேலை திட்டத்துக்கு முடிவு வந்துருமா? முடிச்சதே நீங்க தானே, சோழியை முடிச்சு விட்டது நீங்க தானே. பேசினா வருமா? நாங்கள் கேட்போமுங்க, தட்டி கேட்போமுங்க. உரிமையை நாங்கள் கேட்போம். கொடுக்க வேண்டிய பொசிஷன் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் இருக்குது. இப்போ நாங்கள் கூட்டணி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேட்குறோம்ல, எங்கள் மக்களுக்கான பிரச்சனை இருக்குது, இன்னமும் வந்து ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை ஏன் உருவாக்கவில்லை கேட்குறோமா? கேட்கலையா? இவங்க வாயை திறந்து எவ்வளோ பேசியிருக்கிறானா? இன்னமும் சொல்லப்போனால் உச்ச நீதிமன்றமே அதுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்குது. என்ன தீர்ப்புனா, நீங்கள் எல்லாத்தையும் உருவாக்குங்க, ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க செய்யாமல் இருக்கிறாங்களே, ஆனால் அதை வாயை திறந்து பேசுகிறாங்களா? நீ கேட்டதுக்காக வர்ற அந்த அம்மாட்ட, அந்த அம்மாவுக்கு சொல்லி அப்பயே முடிச்சாச்சு. நீ கேட்டதுனால திருப்பி அந்த அம்மாவுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் பேச மாட்டாங்க. கோர்ட்டு சொல்லிடுச்சு, நீ போய் போராடுறீல. உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு, ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை எல்லா மாநிலமும் உருவாக்க வேண்டும். எப்போ? 2018. அப்போ அவங்க அறிக்கை கொடுத்துருக்குறாங்களே, அவங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க, முன்னெடுப்பும் எடுக்கல. அவங்களோட என்ன என்னன்னா, நேராக வர்றேன், முக்கியமான கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த திருப்பரங்குன்றம்ன்ற மேட்ரு திடீரென்று உருவாக்கப்பட்டதல்ல. இது அவங்களுடைய பஞ்சாப் தாட்ஸ் அப்படின்ற புத்தகத்தை டாக்டர் ஹெட்கவரும் ஹோல்வால்கரும் சேர்ந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய வேத புத்தகம்.
அந்த வேத புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும். ஓ, அந்த 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 புத்தகத்தில் ஞானகங்கைன்ற புத்தகத்தில் அந்த புத்தகத்தில் அவன் எழுதி, நீ தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்கிறீங்க, நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன். அதில் வந்து இப்படி இருக்குது இஸ்லாமியர்கள். அந்த கருத்து அப்படியே, இஸ்லாமியர்கள் வந்து யார், அவங்க பூராமே வந்து அவங்களுடைய இறை வழிபாட்டுடைய ஸ்தலம் எங்கே இருக்குது, குருஸ்தலம் எங்கே இருக்குது, மெக்கா இருக்குது. அப்போ வெளிநாட்டில் எவனுக்கெல்லாம் ஸ்தலம் இருக்குதோ அவனை இங்கே வந்து வாழலாம், ஆனால் ஓட்டு போட விடாதீங்க. இதெல்லாம் நம்மளுடைய ஃபோர்காஸ்டிங்கில் வருங்காலங்கத்தில் செயல்படுத்தணும் அப்படின்னு அந்த காலத்தில் அந்த புக்கில் எழுதியிருக்கிறாங்க. நீ எடுத்து வேணா நான் புக்கை நான் கொடுத்துறேன், நான் வச்சிருக்கேன், ஆதாரம் இருக்கு. அந்த புக்கு அவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க. அதை வந்து நல்லா கேட்டுக்கிறீங்க. நீங்களாம் யாருமே பேட்டி கேட்கல. நீ கஸ்தூரி இந்தமே நடிகனும் பரப்பிட்டு வந்துட்டீங்க. மோசமான ஒரு கருத்து நடந்திருக்குது 2 நாளைக்கு முன்னாடி. தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் எவனுமே அதை பற்றி பேசலை. நான் தலைவர்கிட்ட காலையில் பேசினேன், அதற்கான ஒரு போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கணும்னு அப்படின்ற எங்கள் தலைவர் எடுக்க போகிறாரு. என்னன்னு கேட்டுக்குங்க. நம்ம மோகன் பகவத் இருக்காப்புல இல்லை, கரெக்டாக 2 நாளைக்கு முன்னாடி RSS உடைய தலைவர் என்ன பேசியிருக்கிறாரு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்ம மதிக்க தேவையில்லை, இந்தியா இந்து ராஷ்டிரம் தான். ஆமா, நல்ல நான் கூட அதை படிச்சீங்களா? அதுல ஒரு தகவல் சொல்றாரு, இந்தியா இந்து நாடு, அதுதான் தெளிவாயிடுச்சு. இது சட்டம் சொல்லணுமான்னு கேக்குறாரு. நாடுன்னு எங்கனே சொல்லியிருக்கு, அவர் சொல்றாரு. அதுதான் சிக்கல். இதுக்கு சட்டஅதிகாரம் தேவையான்னு கேக்குறேன். டாக்டர் கோல்வாட்கர், ஹெட்கவர், சவார்கருடைய சித்தாந்தம்ங்க. அப்படி அவன் சொல்லல. நம்ம ஒன்னும் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கணும் தேவையில்ல, இந்தியா இந்து நாடு தான் அப்படின்னு அவன் வந்து அந்த வார்த்தையை சொல்றது சாதாரண சங்கத்தமிழனோ இல்ல நெறியாளரோ இல்ல சாதாரண கேமராமேனோ இல்ல, சொல்ல வேண்டிய உச்ச அதிகாரம் உள்ளவர். அவர் தான் அடுத்த முதல்வர் யார், அடுத்த பிரதமர் யார், அடுத்த ஜனாதிபதி யார் என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தி படைத்தவர். அவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது நீ சாதாரணமாக எடுக்காதீங்க. சரி, அது சாதாரண வார்த்தையும் இல்லை. அவங்களே சொல்லியிருக்காங்க, அவங்க பஞ்சாப் தாட்ஸில் நம்ம செயல் திட்டத்தை உடனே இப்போதைக்கு செய்ய முடியாது, நீண்ட கால செயல் திட்டமாக இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாக மாற்ற வேண்டும். இந்த காலத்தில் செய்ய முடியலை. ஏன்னா இப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு ஆள் இருக்காரு, டாக்டர் பாபா சாஹிப், அவர் சிக்கலை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவரை நம்ம வெல்ல முடியாது. அதனால் வருங்காலங்களில் நம்ம செயல் திட்டமே அதுதான் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதை மோகன் பகவத் பேசினார்ல, யாராவது எதிர்த்து பயிர் சொல்லியிருக்கிறாங்களா? நம்ம தைரியமாக ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் இவர்கள் செயல் திட்டம். நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா தர்கா எல்லா மசூதியும் பிரச்சனை பண்ணுவாங்க. அது பிரச்சனை வெறும் நீ இஸ்லாமியர் பிரச்சனை வைக்காதீங்க. இன்னைக்கு இஸ்லாமியர் பண்ணுவேன், நாளைக்கு யாரை பண்ணுவேன், கிறிஸ்துவரை பண்ணுவேன். ஏற்கனவே கிறிஸ்துவர் எரிச்சவங்க தானே அவங்க. இந்த குரூப்பு ஒரு பாதிரியார் வெளிநாட்டிலேருந்து வந்து, ஆஸ்திரேலியா நினைக்கிறேன், வெளிநாட்டிலேருந்து வந்து பாவம் தொழுநோயாளர்களுக்கு, நம்மளாம் தொழுநோயாளர் பார்த்து ஓடி போயிடுவோம். நான்லாம் படிக்கிற காலத்தில் தொழுநோயாளர் ஹாஸ்பிட்டலில் போகிறோம், அந்த வழியாகவே அந்த பட்டு போவோம், சுற்றி போவோம். உங்களுக்கு யோசித்து புரியுது, மதுரையிலங்க, மதுரை மாவட்டம் மேலூரில் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியில் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, சுற்றி போவாங்க. இது இயற்கை மணி. இன்றைக்கும் அந்த பொது புத்தி. ஆனால் வந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்து அந்த மக்களுக்காக பாடுபட்டு உழைச்சிருக்கிறேன். தொழுநோயாளர்களுக்கு அவங்கள எரிச்சாங்களா, பஸ்ஸுக்குள்ளே காருக்குள்ளே வச்சு எரிச்சு கொண்டாங்களா, அந்த கும்பல் தானே இந்த கும்பல். அதேமாதிரி பில்கிஸ் பானு என்ன பண்ணாங்க, அது ரொம்ப கொடுமையிலும் அந்த கொடுமையை செஞ்சது மட்டும் இல்லை, அந்த அம்மா வந்து நீதிமன்றத்தில் போய் போட்டுருச்சு. அந்த அம்மா நீதிமன்றத்துக்கு வாதாட முடியல, அதுக்கு அது பாம்பே போய் வாதாடி உள்ளே போட்டுருச்சு. ஆனால் 10-12 வருஷத்தில் அவங்களை ரிலீஸ் பண்ணி 11 பேர் விடுதலை பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இவரெல்லாம் பிராமணர்கள், அந்த சமூகத்தை சார்ந்தவங்க, இவர் செஞ்சுருக்க மாட்டாங்க, இவங்க ஏதோ இதில் வந்து செஞ்சுருப்பாங்க, அது ஒரு நல்ல எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து பாராட்டி அவங்களுக்கு மாலை போட்டு சிறப்பு செய்து இந்த RSS கும்பலும் பிஜேபி கும்பலும் மன்னிக்கணும். நீங்கள் அந்த பிராமண சமூகத்தை சார்ந்தவங்க தப்பு செய்ய மாட்டாங்க, நீதிமன்றம் சொன்னதா சொல்லுவேன். நான் அதை குறுக்கிடுக்காக கேட்குறேன். இங்கே கூட இப்போ சமீப காலமாக கூட பிராமணர்கள் நல்லவர்கள் தான், பிராமண சமூகத்தை சார்ந்த தவறு செய்ய மாட்டார்கள், பிராமண சமூகத்தை சார்ந்த பாரதியாரையும் பெரியாரையும் எதிர் நிப்பாற்ற அரசியல் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் அரசியல். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மேட்டிலேருந்து நம்ம ஜம்பார இருந்தாலும் சொல்லுவாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மெயினாக வந்து இவங்க தமிழ் தேசியம்ன்ற ஒரு கோட்பாட்டு உள்ளே இருக்கிறனால தான் நம்ம உள்ளே போக முடியலை. அப்போ இது எப்படி உடைக்கணும்னா, நம்ம தமிழ் தேசியம் பேசுகிற ஆள் யார், சீமா, அவரை கூப்பிட்டு அவங்க மரத்திலிருந்து செய்யப்பட்ட அந்த கோடாரியை வச்சு அதை வெட்டுவோம் அப்படின்றத அவர் சொன்ன சொல்லாடலை பாருங்களேன். என்ன சொல்கிறாப்புல, பிராமணிய கடப்பாறையை வைத்து நான் திராவிடத்தை ஒழிப்பேன்றாரு. எங்கள் தலைவர் அதான் கேட்குறாரு, நீ பிராமணியத்தை வச்சு இல்லை தமிழ் தேசியை வச்சு திமுக ஒழிப்புன்னு சொல்லி பிரச்சனை இல்லை, ஆனால் திராவிடத்தை ஒழிப்புன்னு சொன்னேன்னா நாங்கள் தான் முத கேட்போம், தட்டி கேட்போம். இந்த இப்போ நான் கேட்டிருக்கிறேன். இப்போ அந்த கடப்பாறை நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண கடப்பாறை இல்லை, அந்த பிராமணிய கடப்பாறை தான் கீழ்வெண்மணி எரிச்சது 43 பேரை. அவன் சித்தாந்தம் தான் பிரதர். அதே மாதிரி மேலாவளை உள்ள சின்னகரம்பட்டில் 6-7 பேரை வெட்டி கொண்டது அந்த கடப்பாறை தான். நீ சாதாரண நினைக்காதீங்க. ஏன் அங்கே வந்து இதை வந்து மேலே போய் பாபர் மசூதி இடிச்சிச்சுல, அதுவும் அந்த கடப்பாறை தான். இல்லை, அந்த சொல்லாடல் நச்சனியான்னு கேட்குறேன். அண்ணன் திருமாவர்கள் பேசுகிற பொழுது
பெரியாரை பற்றி பேசுகிற பொழுது திராவிடர் இயக்கமோ அல்ல திமுகவோ வந்து விமர்சனம் செய்யாம இருக்கலாம், ஆனால் நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன்னு அண்ணன் பேசுறாரு. ஆமா, அதுக்கு அண்ணன் இந்த மறுபுறத்துல சீமானவர்கள் அப்படி யாராவது திமுக விமர்சனம் பண்ணா RSS சொல்றீங்களே, உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு அவர் திருப்பி கேட்கிறாரு. அதாவது இங்கே பாரு, எங்களுக்கு தான் முழு தகுதி இருக்குது. RSS கும்பலை நேருக்கு நேர் எதிர்க்கக்கூடியவர்கள் இந்தியாவிலே விடுதலை சிறுத்தைகள் தான். ஏன்னு அதுக்கும் ஒரு வரலாறு, பெரிய வரலாறு இருக்குது. RSSக்கு ஆப்போசிட்டாக புரட்சி அம்பேத்கர் SS-ன்னு ஒன்று உருவாக்குனார், சமதா சைனிக் தள். சரி, அதுக்கு பேர் சமத்துவ படை. அந்த படைக்கும் RSS படைக்கும் தான் யுத்தமே. இந்த படை வந்து சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய படை, சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய படை, அதே நேரத்தில் கிறிஸ்துவர்களையும் பாதுகாக்கக்கூடிய படை, பெண்களை பாதுகாக்கக்கூடிய படை. அம்பேத்கர் கட்டினாருங்க, அந்த நிறைய பேர் வரலாறு தெரியாதுங்க. அப்போலாம் RSS ஒன்றும் வளர்ச்சியே இல்லை சார். நான் போல சொல்கிறேன், இந்த 2 பேர் படை இது பண்ணுச்சு. ஆனால் நீ SST அழிஞ்சு போச்சு அம்பேத்கருக்கு பிறகு. அந்த SST தான் நீ விடுதலை சிறுத்தையாக நாங்கள் நிற்கிறோம், விசிகாவா. அதுக்காக RSS கும்பல் நாங்கள் எதுக்குறோம். அப்போ RSS கும்பல் ஒரு கருத்தை உருவாக்கி அதை சீமானை வச்சு பயன்படுத்துற இந்த பக்கத்து வந்து யாரா சினிமாக்காரங்கெல்லாம் மயங்கி போயிருக்கிறாங்க, அவ விஜயை பயன்படுத்தணும் வரும்பொழுது தட்டி கேட்போம்ங்க. தட்டி கேட்கறது மட்டும் இல்லை, தடுத்து நிறுத்துவோம். அவர் சொல்றாரு திமுகவை எதிர்க்கக்கூடியவர்களை நீங்க RSS சொல்றீங்கன்றாரு. சொல்ல நீங்க யாருன்னு கேட்கறாரு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து நீ எதிர்த்தேனா நீ நல்லா எதிர்த்துக்க, அதை வந்து கேட்கறதுக்கு பதில் சொல்றதுக்கு அவங்க கட்சியில் ஆள் இருக்காங்க. ஆனால் நீ திராவிடம்ன்ற கோட்பாட்டை எதிர்ப்பதால் நாங்கள் தட்டி கேட்போம். திராவிடம் என்ற சொல்லாடலை இந்த மண்ணுக்கு முதலில் கொடுத்தவர் யார்? அயோத்தியாச பண்டிதர், எட்டமலை சீனிவாசன். அதெல்லாம் மறந்துட முடியுமா? தொடர்ச்சிதான் பெரியார். அது தொடர்ந்து பெரியார் அந்த கருத்தை வந்து அரசியலாக்குறாரு. அவர் சொன்ன கருத்தை வந்து அவங்களால கொண்டு போக முடியல, கருத்தை தந்தார்கள். ஆனால் அந்த கருத்தை வந்து அரசியலாக்குவது தந்தை பெரியார். தந்தை பெரியார் யாரு? புரட்சி அம்பேத்கருடைய நண்பர். அவர் நினைவு நாள் வரணும். அது மட்டுமல்ல, அந்த நினைவு நாள்ல இந்த கருத்தையும் சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு, எனக்கு மேலே ஒரு தலைவனும் இல்லை, ஆனா தலைவன் ஒருத்தனை ஏத்துக்கிட்டா நான் புரட்சி அம்பேத்கர். புரட்சி அம்பேத்கரை விட ஒரு வயதில் சீனியர், பெரும் பற்றாளராக இருந்திருக்காரு, வயதில் சீனியர். ஆனால் அவர் தான் வந்து தன்னை தலைவராக வந்து அம்பேத்கர் ஏற்றுக்கிறாரு. அவருடைய நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் என்னைக்கும் ஒரு உறுதிமொழியோடு இருக்கிறோம். என்ன உறுதிமொழி இருக்குன்னா, திராவிடம்ன்ற கோட்பாட்டுக்கு, தந்தை பெரியாரோட சித்தாந்தத்திற்கு எந்த நாய் வந்தாலும் நாயை அடிச்சு வரட்டும். இல்ல உங்களை ஒழிக்காம நான் விட மாட்டேன், நான் அடிச்சு விட்டுன்னு பேசியிருக்காரு சீமானவர். எங்களை ஆமா சரி வாப்பா பாத்துக்குறோம், அதான் நான் ஓப்பனாக சொல்றேன். இப்படி பேசுறவங்கள ஒழிக்காம நான் விட மாட்டேன். வாடி வா பாத்துக்கிறோம், இதுதான் நான் வந்திருக்கேன்றார். உன்னோட இருக்கு பூரா டம்மி பீஸ்ன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், சரியா? நீ வா போராடுவோம். நாங்கள் ஒரு மாபெரும் கோட்பாட்டு யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை கிராஸ் பண்ணுறது வர்றது போகிறது யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன, யாராக இருந்தாலும் பார்த்துக்குறோம். எங்களுடைய சித்தாந்தம் ரொம்ப ரொம்ப இயல்பானதுங்க, யதார்த்தமானதுங்க. நாங்கள் இந்த மண்ணில் ஜனநாயகம் வளர வேண்டும். இந்த மண்ணினா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மதச்சார்பின்மை என்ற கோட்பாடு இருக்கணும். அதிலும் குறிப்பாக லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெண்டர்னிட்டி, சோசியல் ஜஸ்டிஸ். இதுக்கு எதிர்ப்பாக சீமா இல்லைங்க, விஜய் இல்லைங்க, எந்த நாய் வந்தாலும் அடித்து விரட்டுவோம். என்னுடைய இறுதி கேள்வி, 2026 தேர்தல் ரொம்ப ஆபத்தான தேர்தல் அப்படின்ற ஒரு இதை பேசியிருக்காரு மேடையில். அதே நேரத்தில் இன்னொரு தரப்பில் காங்கிரஸ் வெளியேறி டிவிக்கோட போயிடுவாங்க, அபிசிகா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் சமூக வலைத்தளங்களில் பேசிகிட்டு இருக்காங்களே, இது எப்படி பார்க்குறது? 26 தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல்னு. ஏன் முக்கியமான தேர்தல்னா, இவங்க RSS கும்பல் பிஜேபி கும்பலுக்கு வந்து இந்தியாவை எல்லா இடத்தையும் ஆட்டையை போட்டாங்க. சரி, எல்லா இடத்துலையும் எல்லா மாநிலம் பாருங்கள், எல்லா உத்தரப்பிரதேசம் முதல்ல அவங்க சுத்தமாக இல்லை, இந்திரா காந்தி அம்மா காலத்துலேயும் சரி, ராஜீவ்காந்தி காலத்துலேயும் சரி. ஆனால் இப்போ வந்து ஏறக்குறைய அந்த ஆட்சியை ஏறக்குறைய டோட்டலாக முடிச்சுட்டாங்க. ராகுல் காந்தி அங்கே ஜெயிக்க முடியாமல் இங்கே வந்து கேரளா வந்து ஜெயிக்கிறாரு. அந்த வரிசையில் வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால். இந்த 3 தேர்தல் வருது. இந்த தேர்தலை எப்படியா சீர்குலைக்க வேண்டும், கலவரங்களை உருவாக்க வேண்டும், நிறைய பேரை விலை கொடுத்து வாங்க வேண்டும். நான் நாயின்னு சொல்லும்போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, அது என்னோடய கருத்து இல்லை, புரட்சி அம்பேத்கர் கருத்து. அவர் என்ன சொல்கிறார் அப்படியே சொல்கிறார். நான் அந்த புக்கு கூட உங்களை எடுத்து காட்டுறேன். என்னன்னா, இந்த நாய்களெல்லாம் வந்து RSS வந்து எலும்பு துண்டை போடும். அவர் சொன்னதுங்க, RSS சொல்லாமல் சங்கின்னு சொல்லுவார், நான் RSS சொல்கிறேன். சங்கிகளுக்கு எலும்பு துண்டு போடுவதால் அது குலைத்து கொண்டே இருக்குது. அது யாருன்னா, அவங்க பிராமணராக இருக்க மாட்டாங்களாம். அவங்க யாருன்னா நம்ம சமூகத்திலேருந்தே வருவாங்க, பிராமணன் அல்லாத சாதாரண சமூகத்தில் நான் பிராமணன், அவங்களே வருவாங்க, நம்மளே குழப்பாங்க. ஏண்டா குழப்பம்னா, அவர் போடுற எலும்பு துண்டுக்குன்னு புரட்சி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. சொன்ன அப்படியே ரெக்கார்டு இருக்குல்ல. அந்த புத்தியில நீங்க வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக சீமான் மட்டுமல்ல, விஜய் மட்டுமல்ல, பல பேர் இறங்கி, கஸ்தூரி வரை இறங்கி இருக்குன்னா பல பேர். உங்களுக்கு பேர் சொன்னோம்னா பெரிய லிஸ்ட்டு. இவங்களுக்கு மாதம் ஒரு அமௌண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுதான் ரொம்ப முக்கியம்.
நேரடியாக எங்கள் நாக்பூர்லேருந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க. தேர்தலுக்கு என்ன சம்பந்தம்? தேர்தலை சீர்குலைக்க வேண்டும். நம்ம வெறும் இன்னைக்கு இவங்களை கையில் கொண்டாந்துட்டாங்க, யாரும் தேர்தல் ஆணையத்தை கையில் கொண்டாந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. அதை எஸ்ஆர்னு சொல்லி இந்தியாவிலேயே அதிகமான ஓட்டு ஏறக்குறைய 1 கோடி. ஆனால் எங்கள் தலைவர் அப்பயே சொன்னாரா 1 கோடி ஆட்டையை போட போகிறானா பாரு, 1 கோடி ரைட்டா? அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இங்கே உருவாக்கி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்மளுக்குள்ளே இருக்கிற சில ஆட்களை இப்போ பாருங்க, விஜய் நல்லா யோசிச்சு பாருங்க, போகிற பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அமைதியாக தான் இருந்தார். போன சட்டமன்ற படத்திலாம் டான்ஸ் போட்டுக்கு தெரிஞ்சார். ஆனால் இப்போ நான் தான் அடுத்த முதல்வர் நேரடியாக வர்றாங்க. அது என்ன தைரியம்? நீங்கள் அதை தான் சிந்திக்கணும். என்ன தைரியம்? எப்படி வர்றாங்க? மக்கள் ஆதரவுன்னு நினைக்கிறேன். மக்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறாரு. ரசிகர்கள் இருக்கிறாங்க. ரசிகர்கள் அவரை பின்தொடரலாம். சரி, அது எல்லா நடிகரும் வந்தாலும் இப்படி தான் நடக்கும். இப்போ நாளைக்கே அஜித் வரட்டும் வருவாங்க. ஆனால் இதெல்லாம் அரசியலை மாற்றி கொடுக்குற ஃபார்முலாவை சொல்லிக் கொடுக்குறவங்க யாருன்னா ஆர்எஸ்எஸ் கும்பல். நல்லா கேட்டு அதே நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் இன்டர்வியூ சொன்னேன், தமிழ்நாட்டுக்குள் நம்மளால் நுழைய முடியவில்லை. அப்போ தமிழ்நாட்டுக்கு நுழைவதற்கு நமக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு ஆள் தேவை. அதே நேரத்தில் ஒரு சினிமா நடிகன் தேவை. முதல்ல ரஜினிகாந்த் போனாங்களா? முயற்சி பண்ணாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெளிவாக சொன்னாரா? என்ன சொன்னார்? எங்களுக்கு பல்லுவருக்கும் காவி பூச முடியாது, எனக்கும் காவி பூச முடியாது அடிச்சு விட்டார்ல, சிரிச்சிட்டு போயிட்டாரு. அவரே சூப்பர் ஸ்டார், அவர் நம்ம பாராட்டணும். இல்லை கூட தமிழறிமணின்னு வேற இருந்தார். அப்போ பாவம்ல, அவரோட கனவு பழிக்காம போயிடுச்சு. தமிழ் மாதிரி என்ன ஏப்ப சொல்லி காமெடி ஆக்குறீங்க? அந்த ஆளு பாவம்ங்க. இல்லை இப்போ விஜய்க்கு பேசிட்டு இருக்காரு. தம்பி எனக்கு தம்பிக்கு என்னோட மகன் வயதுன்னு பேசி அவர் எப்படி அப்படி ஆள் வரும்போது பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருவாருங்க. அவருக்கு அதான் வேலைங்க. கரெக்டாக எப்படியாவது இந்த திமுக ஒழிச்சு நம்ம ஏதாவது டெவலப் ஆகி சாகிறதுக்குள்ளே ஒரு எம்எல்ஏ ஆகிடலாம்ன்றது அவர் கனவு. சரிங்களா? அந்த கனவுல தான் எல்லாரும் தூக்கி இதை போட்டு விட்றாங்க. இப்போயும் நான் சொல்கிறேன், உன் பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க. கரெக்டாக? ஏற்கனவே உன்னை பற்றி அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் கூட இந்த வேலைகள் எல்லாமே செய்கிறது யார்? நான் நல்லா கேட்டுங்க. நம்ம சும்மா விளையாட்டுக்கு பேசலை. இன்றைக்கி இருக்கிற நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு நியூஸ் பேப்பர் இங்கே கிடக்கும், நீங்கள் எடுத்தே பாருங்கள். அங்கேருந்து தேர்தல் அதிகாரி வந்திருக்கிறார். பிஜேபி அனுப்பியிருக்காங்களா? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? விஜயை மட்டும் எதிர்த்து பேசாதீங்க சொன்னாரா சொல்லையா? நான் போற போக்கில் சொல்லுங்க. இப்ப வேண்டாம் இருக்காரு. இப்ப வேண்டாம் அப்ப வேண்டாம்லாம் மேட்டர் இல்லை. உங்களுக்கு செய்தியா இன்னைக்கு வந்த செய்தியா அந்த செய்தி தான். ஏன்னா இது சாதாரணமாக நீ கடந்து போக முடியாது. பாருங்க என்ன சொல்லுங்க பார்த்தீங்களா, யாருமே அது எதிர்த்து பேசக்கூடாது. இன்றைய செய்தி தினத்தந்திலே வந்திருக்கு, எல்லா பேப்பர்லையும் வந்திருக்கு. அப்போ ஏன் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, உள்ள டீலிங் அவனு நம்மளுதான்ப்பா. இல்லை வேற ஒன்று சொல்கிறாங்களே சார். என்ன சொல்கிறாங்க? காங்கிரஸோட கூட்டணின்னு சொல்கிறாங்க. தாவேக்காக எது எப்படியோங்க, அவங்க காங்கிரஸோட போய் கூட்டணி வைக்கட்டு எல்லாம் போகட்டும். ஏன் அந்த காங்கிரஸுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் இல்லை நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா? பிரியங்கா காந்தியே சொல்லிச்சு, என் தம்பிக்கு இன்றைக்கி இவ்வளவு சிக்கல் வர்றது அரசியலில் காங்கிரஸ் வெற்றி பெறாமல் போவதற்கு வெளியில் இருக்கிற ஆள் இல்லை, நம்ம கட்சிக்குள்ளே இருக்கிற சங்கிலும் அவங்க பேசுகிற டைலாக்கே இருக்குது. மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுடைய பொதுக்குழு நடந்துக்கிட்டு இருக்கும்போது வெளியில் கோவப்பட்டு வெளியே எழுந்திரிச்சு போனாங்க. அப்புறம் ஏன்னா நமக்கு தெரியாதா? ஏங்க அவ்வளோ பெரிய செலவு வச்சாங்க? வச்சிருக்க பட்டேல் காங்கிரஸ் தலைவர். ஏன் அப்படி வச்சாங்க? 3 முறை ஆர்எஸ்எஸ் தடை பண்ணதுனால வச்சிருக்காங்களே. ரைட்டா? தடையை நீக்கியவர். தடையை நீக்கி அவர் மட்டுமல்ல, ஒரு பெரிய ஜனாதிபதி ஒருத்தர் இருந்தார், குட்டையா இருப்பார், நீங்க பார்த்துருப்பீங்க. ரைட்டா? இப்போ அவர் பேர் இல்லை, பேரை சொல்லாதீங்க, கேஸ் போட்டுருவாங்க. ரைட்டா? அவர் குட்டையா இருப்பார். அவரே அந்த இதில் ஈழம் அழிந்திருக்கு, அவர் ஒரு காரணம். அவர் காங்கிரஸ்காரு, காங்கிரஸ் பெரிய பொறுப்பில் இருந்தார். அவரை இன்னைக்கு அவங்க பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக? ஏன் பாராட்டுறாங்க? இது மாதிரி பல பேருங்க அவங்க பல பக்கெட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த கட்சி இந்த கட்சி எல்லா கட்சிக்குள்ளேயுமே ஆர்எஸ்எஸ்காரே அவன் ஆர்எஸ்எஸ் சொல்லாமலே இயங்கிக்கிட்டு இருப்பேன். அவங்களுக்கு ஒரே வேலை, இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக ஆக்க வேண்டும். சரி, அதுதான் அவங்களுடைய கனவு திட்டம். அதுக்காக உயிரை கொடுத்து கல்யாணம் கூட பண்ணாமல் 13,000 பேர் கல்யாணமே செய்யாமல் இந்த 13,000 பேர் ரெக்கார்டு இப்போ இல்லை. நான் சொல்கிறது 1960 கணக்கு பண்ணாங்க. எத்தனை பேர் ஆர்எஸ்? நான் சொல்ல 60லேயே 13,000 பேர் இருந்தாங்க கல்யாணம் பண்ணாமல். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பேர் இருப்பேன் நீ கற்பனை பண்ணி கொள்ளுங்க. ரைட்டா? உலகம் பூரா பரவி இருக்கிறாங்க. இவங்களுக்கு பல பக்கத்துலேருந்து காசு வருது. பெரிய பெரிய அதிகாரிகள் பூரா அவங்க ஆர்எஸ்எஸ் தான். அவங்களுக்கு என்னன்னா இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக ஆக்க வேண்டும். எதுக்கு? அங்கே ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி இருக்குது, இங்கிட்ட ஒரு கிறிஸ்துவ கண்ட்ரி இருக்குது. அதுமாதிரி இந்தியாவை இந்து கண்ட்ரி ஆக்கிடுவாங்க. அங்கே ஒரு பௌத்த கண்ட்ரி இருக்குது, ஏன் ஆக்கக்கூடாது? அவன் என்ன? அதனால தான் புரட்சி அம்பேத்கர் சொன்னார், இந்தியாவை நீங்கள் இந்து மதத்தில் வச்சு கட்டினீங்கன்னா அது கீழே கவுந்துரும். ஏன் கவுந்துரும்னா சகதியை போன்றது சொன்னார்ல. அம்பேத்கர் எல்லாத்தையுமே கணிச்சிருக்கிறார். அதுதான் இந்து மதத்தை வேரோடு அறுக்கணும்ன்றாரு. ஏன் வேரோடு அறுக்கணும்னா, நீ இந்து மதம்னா சாதாரண முருகனை கும்பிட்றவன் இல்லை ஐயப்பனை கும்பிட்றேன் நாங்கள் சொல்லலை. அந்த புத்தியோடு இருக்கான் பார்த்தீங்களா? நமக்குள்ளே வேற்றுமை உருவாக்குறான் பாருங்க. உலகத்திலே எங்கேயாவது ஆளை பார்த்துமே இந்தியாவில் ஒரு கணக்கே சொல்கிறாங்க. பெரிய சர்வேங்க அது. ஒருத்தனை பார்த்ததுமே அவன் ஃபஸ்ட்டு என்னங்க திங்க் பண்ணுறேன் அப்படின்னதுமே நம்மளாக இருப்பானோ திங்க் பண்ணுறே ஃபஸ்ட்டு தானே. அதுமாதிரி ஒரு 10 சொல்கிறாங்க.
உலகத்திலே எதுவுமே இல்லை. ஒரு ஆளை பார்த்து நல்லா படிச்சிருப்பாரா, இல்லை அவர் வந்து நல்லா கருப்பு மாட்டேங்க ஒரு பெரியாரிஸ்டாக இருப்பாரா, இதெல்லாம் என் கணிப்பில் ஓடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சொல்றது இவர் வந்து கொஞ்சம் சித்தாந்தம் பேசுகிற ஒரு நம்மளாக இருப்பாரோ, இல்லை ஒரு ரொம்ப சித்தாந்தம் மறுத்து பேச வேற ஆளாக இருப்பாரோ. இதுதான் முதல்ல தோன்றுதான் மனநிலையில் இந்தியாவில். இதை உருவாக்கணும் சாதாரண ஆளாக இருப்பாங்களா? சரி, அதனாலதான் அவங்க ஒழிக்கணும்னு திருறான். உலகத்தில் வந்து இவ்வளவு பெரிய கொடுமை எவனுக்குமே நடந்ததில்லை. நீக்குறவா இருந்தாலும் கூட இன்னைக்கு அவன்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய ஆட்சி அதிகாரத்தை வந்துட்டான். ஆனால் ஒரு தலித்தினால ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுதா? நல்லா யோசித்து பாருங்க. ஒரு தலித்தினால பிரதமராக முடியுமா? ஒரு தலித்தினால தமிழ்நாட்டில் முதல்வராக முடியுமா? ஏன் இந்த பிரச்சனை இருக்கு? சித்தாந்த ரீதியாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, மனத்தில் உருவாக்கி இருக்கிறாங்க. அதே அம்பேத்கர் தெளிவாக சொல்றாரு அவர் புத்தகத்தில், சாதின்றது நேர பார்க்குற பருப்பொருள் அல்ல, அது ஒரு சாலிடாக உனக்கு தெரியாது, ஒவ்வொருத்தருடைய மனநிலையில் இருக்கிறது. ஆக இதை மாற்றுவதற்கு தொடர்ந்து நீங்கள் போராட வேண்டும்ன்றார்ல. இவ்வளோ நேரம் வந்து நம்ம பேசினதே இதுக்காகத்தான். உங்கள் மனநிலையை மாற்றுவதற்கு கஸ்தூரியாக இருந்தாலும் சரி, மோகன் பகவத்தாக இருந்தாலும் சரி, மோகன் பகவத்தில் தூக்கி உள்ளே போடணுமுங்க. போட மாட்டான் எவனுமே. இந்த பேசின பேச்சுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பாக பேசியிருக்காரு. ஆனால் தூக்கி போகிறதுக்கு யாரும் துப்பும் இல்லை, அவனை எதிர்த்து பேசுறதுக்கு யாரும் தைரியம் இல்லை. இவ்வளோ பேசுகிறாப்பில்லையே சீமான், தைரியம் இருந்தா நான் சவால் விடுறேன். எங்கள் மோகன் பகவத் பேசுன தப்பு தானே, எங்க நீ பேச சொல்லு, நான் விஜய்க்கு சவால் விடுறேங்க. விஜய் அவர்களே, நீ பெரிய ஆளுன்றீல, நான் பெரிய லார்டு லபகதாசன்ற மாதிரி நீ வந்து இருக்கிறீல, எங்க நீ மோகன் பகவத் பேச தப்பா ரைட்டா? இந்திய அரசியல் பெரிய தவறு. அப்போ அதை பேசி யாரை வாயை திறந்து. இன்னொன்னு சொல்றேன், நீங்களாம் கவனிக்க மாட்டீங்க. நேற்று நம்ம இவர் இருக்கார்ல, மதுரை இருக்கார்ல, ஒரு ஜட்ஜ் இருக்கார்ல, சங்கி ஜட்ஜு, அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. பகவத்கீதை புனிதமான நூல் சொன்னது இருக்கு, ரெக்கார்ட் இருக்கு. நீ வேணா எடுத்து நெட்டில் போட்டு பாருங்க. நான் வேணா உங்களை அனுப்பி விடுறேன். அது ஒரு கேஸ் வந்திருக்கு. அதில் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் ஒரு நடத்திருக்கிறாங்க. அவங்க பெர்மிஷனுக்காக போயிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அப்போ அவர் இங்கே வந்திருக்கிறாரு. ஏன்னா நீ பகவத்கீதை வகுப்பு எடுத்து இருந்திருக்கிறாங்க. அவர் அதை சொல்றாரு, பகவத்கீதை என்று ஒரு தத்துவ நூல். மகாத்மா காந்தி இதை பாராட்டியிருக்கிறார், திலகர் பாராட்டியிருக்கிறார், சுதந்திரத்திற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள், ஆகையால் அவர்களுக்கு அனுமதி வழங்குங்கள் அப்படின்னு சொன்ன ரெக்கார்டு இருக்கா. அப்போ ஒரு நேரத்தில் நீ எல்லாம் யோசித்து பார்க்கணும். ரெண்டு விஷயம் நடக்குது, அது யாருமே கண்டுக்கிறாமல் இருக்கிறீங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இளைஞரனே அதை நுட்பமாக பார்க்கும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டில். ஒன்று, மோகன் பகவத் இந்தியாவில் மதச்சார்பின்மைக்கு எதிர்ப்பாக பேசுகிறார். இன்னொன்று, ஒரு நீதிபதி இங்கே வந்து பகவத்கீதை புனித நூல் என்று சொல்லுகிறார். ஏன் பகவத்கீதை நாங்கள் எதுக்கிறோம்னா, பகவத்கீதை தான் வர்ணங்களை சொல்லுகிறது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லுகிறது. அப்ப பகவத்கீதை எரிச்சவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் சொன்னது குழப்பமான புத்தகம் சொல்றாரு. தந்தை பெரியார் அந்த புத்தகத்தை வந்து கண்ணுக்கு முன்னாடி கொண்டாடுகிறார். கரெக்டா இல்லையா? அதனால நாங்கள் எரித்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.